மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணாமலை ஒரு விஷயத்தை எப்பவுமே பத்திரிகையாளர்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அதாவது நீங்க காலையிலேருந்து ஒருத்தர் கேள்வி ஒரு தலைவர் கேள்வி கேட்பாரு, இன்னொரு தலைவர்கிட்ட போய் இந்த மாதிரி கேள்வி கேட்டாருன்னு இன்னொரு தலைவர்கிட்ட கேட்பீங்க, அந்த தலைவர் பதில் சொல்லுவாரு. அப்போ மூணாவது தலைவர்கிட்ட போய் இவர் கேள்வி கேட்டாரு, இவர் பதில் சொல்றாரு, இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேள்வி கேட்பீங்க. இதை தாண்டி ஜேர்னலிஸ்ட் ஏதாவது ஒரு ஜனநாயகத்தின் தூண்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஏதாவது மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யலாதானே அப்படின்னு என்னைக்குமே சொல்லிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். இதே மாதிரி தான் சீமான் அவர்கள் டிவிகே பத்தி ஏதோ ஒரு விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. நேற்று அவசரமா அவர் போயிட்டு இருக்கும்போது, சார் இந்த மாதிரி சீமான் அவர்கள் இந்த மாதிரி ஒரு விமர்சனம் பண்றாரு டிவிக்கு அப்படின்னு சொல்லும்போது கோவப்பட்டு சொன்னாரு. ஆனா அவங்களுக்கு ஒரு செருப்படி பதில் மாதிரி தான் சொன்னாரு. நான் என்ன டிவிக்கு மார்க்கெட்டிங்ல இருக்கேன், நான் அதான் என்னோட வேலையா, பேச வேண்டியதெல்லாம் நான் அன்னைக்கே பேசிட்டு இல்லை அப்படின்னு காட்டமா ஒரு பதில் சொல்றாரு. உண்மை தானே? இன்னைக்கு பத்திரிகையாளர் ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு ஏதாவது அண்ணாமலை இப்படி சொன்னாரு அப்படி சொன்னாருன்னு சொல்லி இதை தான் பார்த்துட்டு இருக்காங்களே ஒழிய, இதை தாண்டி அண்ணாமலை இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே பகிரங்கமா சொன்ன விஷயம். ராமநாதபுரத்துல நேத்து மக்கள் நலத்திட்ட நிகழ்ச்சியில மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசின விஷயம்தான். நிறைய விஷயம் பேசியிருக்கிறாரு. ஆனா அரசு விழா, மக்கள் சார்ந்த விஷயம், அந்த இதுல நிறைய விஷயத்த பேசிட்டாரு, அரசியல பேசிட்டாருன்னு நம்ம பார்க்கணும். இதுல முக்கியமா சொன்ன விஷயம் என்னன்னா, மணிப்பூர் கலவரம், குஜராத் மோர்பி பால விபத்து, கும்பமேளா அங்கெல்லாம் பலியானவர்களுக்கு உடனடியா, அதாவது எந்த ஒரு விசாரணையை அனுப்பாத இந்த பாஜக அரசு கரூர்ல காட்டும் வேகம் காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அவர் கேட்கிறாரு. அதே மாதிரி நிச்சயமாக அது அக்கறைன்னு சொல்ல முடியாது, முழுக்க 2026 தேர்தல் அரசியல் பார்த்துதான் அவங்க வர்றாங்க அப்படின்ற ஒரு கருத்தை அவர் சொல்றாரு. ஆனா அதே இன்னொரு காட்டமா ஒரு விஷயத்த சொல்றாரு முதலமைச்சர் அவர்கள். அடுத்தவர் முதுகில் சவாரி செய்தே பழக்கப்பட்ட பாஜக, பிறர் ரத்தத்தில் உறிஞ்சி உயிர் வாழும் ஒட்டுண்ணி பாஜக, கரூர் விஷயத்தை வச்சு யாரை கண்ட்ரோலில் வைக்கலாம் என்று வலம் வருகிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதாவது எந்த முகமூடி அணிந்து வந்தாலும், எத்தனை அடிமைகளை சேர்த்து வந்தாலும், புதிதாக யாராச்சும் கூட்டிட்டு வந்தாலும் கூட, நாம் முன்பு சொன்னது போல நாம் தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதாவது யார அடிமையா அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடியே அதிமுக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. புதுசா விஜய் அவர்கள் யாராவது கூட்டிட்டு வந்தாலும்ன்ற மாதிரி மென்ஷன் பண்றாரு. ஆனா இந்த இடத்துல இதுக்குதான் அண்ணாமலை அதுக்கு சரியான ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஒரு கள்ளக்குறிச்சி 66 பேர் இறந்தாங்க, அங்க போனீங்களா? வேங்கை வெயில் பிரச்சனைக்கு ஏதாவது போனீங்களா? அதே மாதிரி தங்கள் விவசாய நிலங்களை பாதுகாக்க போராடிய திருவண்ணாமலை மேல்மா விவசாயிகள், அவங்க மீது குண்டர் சட்டம் போட்டது திமுக அரசு. ஆனா அதே அவங்க தலைமைச் செயலகம் வரும்போது கூட அவங்கள சந்திக்க விடாம காவல்துறை வச்சு கைது செஞ்சது நீங்க. அதே மாதிரி தென் மாவட்டங்களை மழையால் பாதிக்கப்படும் போது கூட நீங்க இந்தி கூட்டணி தான் முக்கியம்னு சொல்லி அந்த நேரத்துல நீங்க டெல்லிக்கு போனீங்க. அதே மாதிரி ஆட்சிக்கு 4 ஆண்டுகளுக்கு மேலாக இப்படி நாட் ரீச்சபிள் மோடில் இருக்கும் திமுக பாஜகவை நோக்கி விமர்சனம் செய்யவோ கேள்வி கேட்கவோ என்ன தகுதி இருக்கிறது? கட்சி தொடங்கி இத்தனை நாளும் ஒரு தனித்து நிக்க தெம்பு திராணி இல்லாத திமுக கட்சி உங்கள் கோழைத்தனமான இந்த வசனம் இதெல்லாத்த சினிமா வசனத்தை எல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. கரூர் விஷயத்துல ஒரு தனி ஆணையம் நீங்க அமைச்சிருக்கீங்க, அது எப்படிப்பட்ட ஆணையம், அதெல்லாமே வெறும் கண் துடைப்புதா அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் எல்லாரும் அறிவார்கள், திருவாளர் நாட் ரீச்சபிள் முதலமைச்சர் அவர்களே அப்படின்னு ஒரு பதில சொல்லியிருக்கிறாரு. அமைச்சர் கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் பார்த்தோம்னா, அதாவது தூத்துக்குடி வெள்ள பாதிப்புல எல்லாம், நாகப்பட்டினம் கஜா புயலானாலும் கூட நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்ததெல்லாம் நம்ம கவனிச்சோம். ஆனா இங்க ஒரு கட்டமைக்கிறாங்க இந்த நேரத்துல ஏதாவது ஒரு விஷயத்த, அதாவது பாஜகவை எதிர்க்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம், ஆனா அதை பாயிண்டா ஏதாவது ஒண்ணு வச்சிருந்தா பரவாயில்ல முதலமைச்சர் அவர்கள். ஆனா ஏதோ ஒரு தப்பா ஏதாவது யாராவது எழுதி கொடுத்துருப்பாங்களோ என்னமான்னு தெரியல. ஆனா இந்த மாதிரி சில கருத்துக்கள் சொல்லும்போது அண்ணாமலை ஆனாலும் கூட எல்லாருமே விட மாட்டாங்கன்னு நம்ம இன்னைக்கு கவனிக்கணும். ஏன்னா சரியான ஒரு கருத்து ஒரு கருத்து ரீதியா யார் வச்சாலும், முதலமைச்சர் ஆனா என்ன, பிரதம மந்திரி ஆனாலும் என்ன ஒரு கருத்து சரியா இருந்தா மட்டும்தான் எல்லாருமே மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். கருத்து சரியில்லைன்னா எல்லாருமே கேட்பாங்கன்ற மாதிரி தான்
அண்ணாமலை அவர்களோட பதில் அப்படி இருந்தது. இன்னைக்கு ஊடகத்துல ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. அதாவது இன்னைக்கு வந்து பாஜக மேலிடத்துல இருந்து யாரோ டிவிகே கூட பேசிட்டு இருக்காங்க. அதாவது தாவைக்க கழகத்தோட கூட்டணிக்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. அண்ணாமலை டெல்லி மையக்குழுவுடன் இன்னைக்கு என்ன பேசுவாருன்னு தெரியல, டெல்லி போயிருக்கிறாரு. இதுதான் இங்க பேசிட்டு இருக்காங்களே ஒழிய எதை திசை திருப்ப இப்படி எல்லாம் பண்றாங்கன்னா, நேத்து மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதாவது மாநில நெடுஞ்சாலைத்துறை எவ்வாறு அனுமதி வழங்கினார்கள், விஜய் பரப்புரைக்கு அனுமதி கொடுத்ததற்கான கடிதம் எங்கே, கூட்டத்தில் குடிநீர் வசதி வழங்கப்பட்டதா, சுகாதார வசதிகளை சட்ட ஒழுங்கு காவலர்கள் கண்காணித்தார்களா, பொதுமக்கள் உயிரை பாதுகாக்க வேண்டியது காவல்துறையின் கடமை அப்படின்னு ஒரு விஷயத்த மதுரை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க வந்து சென்னையில ஒரு நீதிமன்றத்துல சொன்ன தீர்ப்பு கூட இங்க ஊடகத்துல உலாவிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆனா இங்க எல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா சில நீதிமன்ற கருத்துக்களுக்கு வந்து ஏதாவது பேசினா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அது இதுன்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஆனா எப்படி ஒரு 2 நீதிபதிகள் வந்து மாறுபட்ட கருத்து ஒரு விஷயத்துல சொல்றாங்கிறது தான் இன்னைக்கு எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. ஏதாவது ஒரு ஆளுந்தரப்புக்கு ஏதாவது சாதகமா சொல்றாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறி எல்லாரும் இன்னைக்கு ஊடகத்துல கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து விஜய் அவர்கள் எப்படி வாகனத்துல போகும்போது ஒருத்தர் அடிபட்டாரு, எப்படி நீங்க அந்த வாகனத்தை பறிமுதல செய்யல, ஏன் அவரை அரெஸ்ட் பண்ணல டிரைவரை அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் நிறைய வருது. இப்போ விஜய் இப்படிப்பட்ட ஒரு இப்ப தலைவரை எங்கேயும் பார்க்கல, தண்ணி கொடுக்கறது இல்ல, அது கொடுக்கறது இல்ல, பொறுப்பில்லாத தலைவர்ன்ற மாதிரி ஒரு கருத்துக்களை சொன்னதை நம்ம கவனிக்கிறோம். ஆனா இங்க வந்து யாராவது ஒரு சட்டத்துல பொறுத்தளவு யாராவது ஒரு அந்த வண்டி சக்கரத்துல அடிப்பட்டவரானாலும் கூட நீதிமன்றம் போய் சார் நான் என்னோட தப்பு, அவங்களது எல்லாம் தப்பு இல்லைன்ட்டு என்ன பண்ணுன்ற இங்க எல்லாமே சாட்சி வச்சுதானே எல்லாமே நடக்குது. அப்ப இந்த இடத்துல மாறுபட்டு கருத்துக்கள் சொல்லும் போது இங்க எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் நம்ம பார்க்கப்படணும். ஆனா மதுரை கிளையில வந்து எல்லாமே வரட்டும், எல்லாமே பார்த்து எது சரி எது தப்பு இல்லைன்னு எதானு முடியலன்னா சிபிஐக்கு அனுப்பலான்ற மாதிரி கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா சென்னை அங்க வந்து நீதிபதி அவர்கள் செந்தில்குமார் ஏதோ ஒருத்தர் வந்து வேற விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு வந்து ஒரு கேள்வி வருமா இல்லையா? நாளைக்கு இன்னொரு தரப்பு என்ன பேசுறாங்கன்னா, விஜய்க்கு வந்து ஜட் பிரிவு பாதுகாப்பு கண்டிப்பா கொடுக்கணும். கல்யாணம் எல்லாம் அவருக்கு விஜய்க்கு ஆதரவா சொல்லியிருக்கிறாரு. நான் வரும்போதெல்லாம் நிறைய இடையூறுகளை சந்திச்சுதான் வந்திருக்கேன், விஜய் அவர்கள் இதை தாண்டி வரணும் அப்படின்ற மாதிரி, அது ஒரு அனுபவம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்கள் அவர் சொன்னதெல்லாம் நம்ம இணையத்துல பார்த்திருந்தோம். ஆனா இங்க வந்து எல்லாமே இன்னைக்கு வந்து நிறைய கருத்துக்கள் இன்னைக்கு உலாவிட்டு இருக்கு. அதாவது திமுகவில் வந்து காங்கிரஸ் எல்லாம் வெளியே போயிடுவாங்களோன்ற மாதிரி, அதுல டெல்லி தலைமை வந்து தீவிரமா தமிழகத்துல காங்கிரஸை வளர்க்கறதுக்கு உண்டான விஷயத்த பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ராகுல் காந்தி அவர்கள் இங்க வந்து விஜய் கிட்ட பேசி ஏதாவது கூட்டணி அமைச்சிருவாங்களோ, எல்லாமே இன்னைக்கு வந்து வேற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி சப்போஸ் அமைஞ்சிட்டானா திமுக கதி என்ன ஆகுது? அப்ப இதெல்லாம் மறைக்கப்படுறதுக்கு தான் இங்க பிஜேபி எதுக்கு வந்தாங்க, ஏன் குழு அனுப்புனாங்க கரூருக்கு, இன்னும் எல்லாம் திசை திருப்பி இங்க விடுறதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். ஆனா உண்மையிலேயே நடக்கிறது வேற விஷயம். இன்னும் ஒரு விஷயம் பேசலாம். அதாவது பாஜக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் டிவிகேவை எப்படியாவது கூட்டணியில சேர்த்திருவாங்களோன்ற மாதிரி. ஆனா சில விஷயங்கள் பேசுறாங்க. அதாவது டிவிகே கூட்டணிக்கு வந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமிக்கே நான் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி அமித்ஷா அவர்கள் சொல்றாரு என்ற கருத்துக்களும் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து அது பாஜக கூட்டணிக்கா சேர்த்த மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி நினைச்சோன்னா அதாவது மக்கள் நல கூட்டணி, இந்த தேர்தலுக்காக ஒரு கூட்டணி. ஏன்னா விஜய் அவர்கள் எதிர்த்துட்டு இருக்கிறாரு இல்ல மத்திய அரசை, அதனால என்ன பண்ணாலும் அது ஒத்து வராதுன்ற மாதிரி இங்க வந்து ஏடிஎம்கேவோட சாய்ஸ் அது. எடப்பாடி பழனிசாமி நீங்க வேணும்னா கூட்டணி வச்சுக்குங்கன்ற மாதிரி சில நிறைய செய்திகள் இங்க உலாவுது. ஆனா எது எப்படியோ கரூர் விஷயம் வந்து கரூருக்கு முன்னானாலும் சரி, கரூர் விஷயம் இந்த விபத்துக்கு பின்னானாலும் கூட எல்லாமே டோட்டலா மாறி இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். முந்தி இருந்தது காட்டிலும் இப்ப வேற மாதிரி அரசியல் இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் எல்லாம் ஏன் விஜயை கைது செய்யல, இதுதான் விஜய் டார்கெட் பண்றாங்க. விஜய் ஏன் கைது செய்யல, நீங்க விஜய் மேல ஏன் கேஸ் போடல, நிர்மல்குமார் புச்சி ஆனந்துக்கு மேல எல்லாம் போட்டிருக்கீங்க, ஏன் அவங்க மேல எல்லாம் போடல, விஜய் மேல, இந்த மாதிரி கருத்துக்கள் தான் எல்லாமே. ஏதோ ஒரு விஷயம் வந்து விஜய் வந்து சீக்கிரட்டா ஏதோ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு பார்க்கணும். இதை தாண்டி இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில பேசிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, காவல்துறையோட அஜாக்கிரதை தான் அப்படின்ற மாதிரி தான் மக்கள் பேசுறது நம்ம கவனிக்கலாம். ஏன்னா இதே கரூர்ல வந்து இதே டிஎம்கேக்கு ஒரு டைம்ல அந்த ரவுண்டானாவே கொடுத்துருக்காங்க.
அதுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருக்காங்க, ஏன் விஜய் கொடுக்கலன்ற மாதிரி கேள்விகள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. ஏன் அவங்க கேட்குற இடத்துல நீங்கள் கொடுத்துட்டா என்ன, அப்படி இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே. இல்லை வேற இடத்துல ஏதாவது அவங்க சூஸ் பண்ணி கேஸ் போடுவாங்க, இல்லை ஏதாவது அங்கே போய் அவங்க அனுமதி பெறுவாங்க. நீங்கள் முடிஞ்சால் ஆமான்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். அண்ணாமலை அவர்கள் சொன்ன கருத்து தான் இன்னைக்கு கோர்ட்டில் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே வந்து எல்லாம் எது எப்படியோ இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு விஜய் வந்தா பயம் வந்து டிஎம்கேக்கு இருக்குன்னு இப்போ வெளிப்படையாக காட்டினது திமுக இன்னைக்கு காட்டியாச்சுன்னு நம்ம பார்க்கணும். மனிதானி மகத்தானவன்